இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கரிகாலனா? யார் அவனா? அவன்லாம் இங்க வரமாட்டான். இங்க நீயும் நானும் மட்டும்தான். விடிய விடிய சொல்லி தருவேன். டேய் கரிகாலா, மூஞ்சில கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்து அடிச்சா உன்னை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? உன்னை கண்டுபிடிக்கத்தான் அந்த 3 பொண்ணுங்களையும் கடத்தின. கண்டுபிடிச்சதும் உன்னை இங்க வர வைக்கத்தான் இவளை கடத்தின. என்ன பெரிய புத்திசாலி நினைப்பவன் மனசுல? படிக்காத ஊர் நாட்டான் நீயே இந்த அளவுக்கு யோசிக்கும் போது படிச்சனா எந்த அளவுக்கு யோசிப்பேன்? உங்ககிட்ட அடி வாங்கினதுனால என்ன சொம்பன்னு நினைச்சியா? இப்ப காட்டுறேன்டா நான் யாருன்னு. அவ்வளவு அடி வாங்கி நீ திருந்தல? ஏண்டா என்ன திருத்ததான் நீ ஊர்ல இருந்து கிளம்பி வந்தியா? அப்ப நீ சொன்னா திருந்த மாட்ட. டேய், நீ இருக்கிறது ஏன் இடம்டா. என்கிட்ட இருந்து நீயும் தப்பிக்க முடியாது, இவளும் தப்பிக்க முடியாது. அவளுக்காக தானே அடிச்ச? அவளை அனுபவிக்கிற வீடியோவை இந்த ஊரே பார்த்து காரி துப்பும். ஆனா அதை பார்க்க நீ உயிரோட இருக்க மாட்ட. ஏண்டா பொண்ணுங்கன்னா உனக்கு இலக்காரமா போச்சுல்ல? ஆம்பளங்கிற திமிர்ல தானே ஆடிட்டு இருக்க. இனிமே நீ ஆடவே கூடாது. நந்தினி, 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 என்ன ஆச்சு? நந்தினி, 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 கண் முடிச்சு பாரு. நந்தினி, நந்தினி. டாக்டர் இப்ப எப்படி இருக்கா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அவங்களுக்கு யாரோ மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடுவாங்க. சரி, உள்ள போய் பார்க்கலாமா? யா சார், நீங்க போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். நந்தினி, உனக்கு ஒண்ணும் இல்லையில? நீ நல்லா இருக்கேல்ல? நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்ல இருக்க. யார் என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தது? அந்த கர்ச்சீஃப் போட்டிருந்தாரா? நான் அப்போ அரை மயக்கத்துல இருந்தேன். அந்த மேனேஜர் பொறுக்கி பையன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தப்போ அவர் தான் அவனை அடிச்சு அவன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினாரு. அவர் முகம் எனக்கு மங்களா தெரிஞ்சதால அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அவர் தான் என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தாரா? ஆமா. அவரை நீ பாத்தியா? அவர் யாருன்னு தெரியுமா? உன்னை காப்பாத்தினது வேற யாரோன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. இப்போ உங்ககிட்ட அது நான் தான் சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. கரிகாலா, சொல்லு, நீ அவரை பாத்தியா? இல்ல நந்தினி, உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானே வந்தேன். அவர் மட்டும் சரியான நேரத்துல வரலனா எனக்கு என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி ஏதாவது எனக்கு தப்பு நடந்திருந்தா உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நான் செத்து போயிருப்பேன். நந்தினி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல? எனக்கு காப்பாத்தின அந்த முகம் தெரியாத ஆளு எனக்கு இப்போ கடவுளா தெரிகிறாரு. அவர் யாரு என்ன எதுன்னு தெரிஞ்சா எனக்கு காப்பாத்தினதுக்காக அவர்கிட்ட நான் கோடி நன்றி சொல்லணும். ஆனா அவர் யாருன்னு தெரியலையே.
எங்க பணம் கொடுக்கறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திருவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சொன்ன மாதிரியே பணத்தோட வந்திருக்கீங்க. நீங்க நியாயமான ஆள் தான். நானும் நான் சொல்ல காப்பாத்துவேன். இந்தாங்க, உங்களுக்கு தேவையான வீடியோ இந்த போன்ல தான் இருக்கு. யோ, அந்த வீடியோ இந்த போன்ல மட்டும்தான் இருக்கா, இல்ல நீ வேற எதுலயாவது காப்பி பண்ணி வச்சிருக்கியா? அந்த வீடியோ வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? அந்த போன்ல மட்டும்தான் இருக்கு. யோ, போன்ல ஏதாவது லாக் போட்டு வச்சிருக்கியா? பாஸ்வேர்ட்லாம் எதுவும் போடல, ஓபன்ல தான் இருக்கு. அப்போ நான் கிளம்பட்டுமா? தாராளமா. ஏய், விடுங்கடா. விடுங்கடா, விடுங்கடா. ஏய், என்ன ஏமாத்துறீங்களா? ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பணம் கேட்டு என்னையே மிரட்டுவேன்? 20 லட்சம் ரூபா உனக்கு சாதாரண காசா? உன்ன மாதிரி வெட்டி பயலுக்கு தூக்கி கொடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன கேன பயலாம்? என்ன காப்பாத்துனது யாரா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ இன்னும் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காளா? ஏய், என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, யோசிச்சு பார்த்தா முகத்தை காட்டாத அந்த ஆள் என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருப்பாரோன்னு தோணுது. ஆமா, ஏன் அப்படி நினைக்கிற? நான் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு மேனேஜர் என்ன லேட்டா போக சொன்னான். நீ கூட வந்து என்ன கூட்டிட்டு போனியே, அன்னைக்கே அந்த ஆளு என்கிட்ட ஏதோ தப்பா நடந்துக்கிறதுக்காக தான் என்ன வெயிட் பண்ண வச்சிருக்கான். மறுநாள் பார்த்தா மேனேஜர் மூக்குல பிளாஸ்டர் போட்டு வந்தான். ஒருவேளை அந்த ஆளுதான் மேனேஜர் மூக்க உடைச்சிருப்பானோன்னு எனக்கு தோணுது. ஆஹா, எல்லாத்தையும் கரெக்டா யோசிக்கிறாளே. அது மட்டும் இல்ல, மேனேஜர் என் மேல கை வைக்க வந்தான். ஆ. அப்ப அவன் கைய உடைக்கணும் போல இருந்துச்சுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஆ, ஆமா. மறுநாள் பார்த்தா நான் சொன்ன மாதிரி மேனேஜர் கை உடைஞ்சு கையில கட்டு போட்டு வந்தான். அதுவும் அதே ஆளோட வேலையா தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கரெக்டா யோசிச்சு சொல்றா, ஆனா அது நான் தான்றத மட்டும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறா. வேற யாரோ ஒருத்தன் எல்லாத்தையும் பண்றான்ற மாதிரியே என்கிட்ட பேசுறா. எல்லாம் என் நேரம். எல்லா வாட்டியும் கரெக்டா வந்து என்னை காப்பாத்துன அந்த ஆளு யாரா இருக்கும்? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ம், எல்லாத்தையும் என்கிட்டே கேளு. அது நான் தான்னு சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. அது யாரா இருக்கும் கரிகாலா? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்?